அயதுல்லா அலி கொமேனியை கொன்றளித்தது அமெரிக்க ராணுவம் இஸ்ரேல் ராணுவமும் சேர்ந்து. அவர்கள் நினைத்தார்கள் இதோடு கதை முடிந்து விட்டது, ஈரான் கதை முடிந்து விட்டது, இனிமேல் அதற்கான வாய்ப்பில்லை, ஈரானை அழித்து விட்டோம், இனிமேல் எங்களுக்கு தேவையான ஒரு அதிபர் அங்கே நியமிக்கப்படுவார், மக்களே புரட்சி செய்யுங்கள், தெருவுக்கு வாருங்கள் என்று ட்ரம்ப் கூக்குரலிட்டார். ஒருத்தர் வரல. 37 ஆண்டுகள் ஆட்சி செய்த அயதுல்லா அலி கொமேனி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கார். ஒருவேளை சுப்ரீம் லீடருக்கு ஏதாவது நேர்ந்தால் இன்ட்ரிம் டெம்பரரி லீடர்ஷிப் கவுன்சில் ஒன்று உருவாக்கப்படும். அதில் பிரசிடென்ட், சீஃப் ஜஸ்டிஸ், அடுத்து அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ்ல இருந்து 88 மத குருமார்ல இருந்து ஒருத்தர், 3 பேரும் சேர்ந்து வழிநடத்துவார்கள் என்ற சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கார். இது மத குருமால் நடத்தக்கூடிய நாடு, இது ஜனநாயக நாடு அல்ல. அப்படிப்பட்ட நாட்டில் ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம், அந்த டீம் அப்படியே எடுத்தது. அடுத்த அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஈரான் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் சர்வநாசம் பண்ணி அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறது. வளைகுடா நாடுகள், அமெரிக்காவுக்கு மிலிட்டரி பேஸ் கொடுத்த வளைகுடா நாடுகள் இன்றைக்கு கதறி கொண்டிருக்கிறது. அவர் அல்லவா தலைவர். கையெழுத்து போடு என்று சொன்னவுடன் ஐயா சாமி நான் எங்க போடணும்னு சொல்லி டாரிஃப்ல கையெழுத்து போட்டு இந்தியாவின் எரிசக்தி சுதந்திரத்தை, ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமிய, ஃபாரின் பாலிசிய அடகு வைத்து அடமானம் வைத்த நரேந்திர மோடி தமிழகத்தில் பிஜேபி ஆட்சியை உருவாக்க துடிக்கிறார். நண்பர்களே, எப்படிப்பட்டவர் நம்மை ஆள துடிக்கிறார் என்று பாருங்கள். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களது வெற்றி என்பது அவருக்கு கிடைத்த படை தளபதிகள் அவர்களது கடுமையான உழைப்பு. அதில் முன்னணி தலைவர் திரு மா. சுப்பிரமணியம் அவர்கள் அதில் ஒன் ஆஃப் த லீடிங் அமைச்சர். ஏன்னா அதெல்லாம் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, நேரடியாக பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்கள் அவர்கள் கொடுத்த சின்ன நேரத்தில் அவர்கள் செய்த சாதனைகளை பட்டியலிட சொல்லும் பொழுது, சாதனையை பட்டியலிட சொல்லுவதற்கு செய்த சாதனையை சொல்வதற்கே நேரம் இல்லை. அந்த அளவிற்கு மிகப்பெரிய சாதனைகளை அவர்கள் படைத்து அன்றைக்கு முதல்வர் முன்பாக அவர்கள் எந்த அளவிற்கு முதல்வர் அவருக்கு உரிமையை கொடுத்திருக்கிறார், ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறார், எந்த அளவிற்கு முதல்வர் இவர்களை வேலை வாங்குகிறார், எந்த அளவுக்கு இவர்களை மானிட்டர் பண்ணுகிறார் என்பதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இப்படிப்பட்ட முதல்வர் கிடைத்திருந்தால் கண்டிப்பாக தமிழகம் அமெரிக்காவுக்கு போட்டியாக எப்பவோ மாறியிருக்கு. அந்த அளவிற்கு ஒரு ஆற்றல் மிக்க அமைச்சர்கள் கூட்டத்தை, இளைஞர்கள் கூட்டத்தை வைத்திருப்பவர் தான் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதில் அன்றைக்கு திரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு சில பல்வேறு சாதனைகளை பற்றி, ஆனால் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 2,64,00,000 பேர், 2,64,00,000 பேருக்கு மக்களை தேடி மருத்துவம் சென்று அறிந்திருக்கிறது. 2,64,00,000 பேர் மக்களை தேடி மருத்துவம். கிட்டத்தட்ட 1180 மருத்துவ முகாம்கள் நடத்தி 17 லட்சம் மக்களுக்கு கட்டணமின்றி மருத்துவ சேவைகளை கொண்டு சேர்த்திருக்கிறார். 5 லட்சம் பயனாளிகள் 477 கோடி செலவில் இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 திட்டத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் இன்னுயிர்கள் காக்கப்படல. 5 லட்சம் பேருடைய உயிர் ஆக்சிடென்ட்ல போக வேண்டிய உயிரை 5 லட்சம் பேர் உயிரை காப்பாற்றி இருக்கிறார் உங்கள் அமைச்சர். லேசான வேலை இல்லை. அவருடைய காலையில் எந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் பார்க்குற வேலையை பார்க்கும் பொழுது இத்தனை சாதனைகளை எப்படி படைத்தார் என்று பார்க்கும் பொழுது உண்மையிலே மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் 1.5 லட்சம் பயனாளிகளுக்கு 6,768 கோடி காப்பீட்டு தொகையில் பல்வேறு சிகிச்சைகள். 1.5 லட்சம் பேருக்கு 6,768 கோடி காப்பீட்டு திட்டம். மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலம் பல்வேறு திட்டங்களின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 1,600 கோடி மதிப்பீட்டில் 3,427 மருத்துவ உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதெல்லாம் இது நான் சும்மா ஒரு 4 தான் சொன்னேன். ஒரு 4 சாம்பிள் தான். அவருடைய லிஸ்ட் எடுத்தோம்னா தனியாக புக்கே போட்டு கொடுத்துருக்காரு முதல்வர்.
அதை படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சாதனைகள் படைச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒவ்வொரு இந்த தேர்தல் என்பது இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 4 மணிக்கு. ஏப்ரல் 23 தேர்தல். ரிசல்ட்டுக்கு நீங்கள் மே 4 வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுதான் நம்ம எலெக்ஷன் கமிஷனுடைய எஃபிஷியன்சி. இவிஎம் இருக்குது, எல்லா எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு நீங்கள் மே 4 வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ எப்படிப்பட்ட எலெக்ஷன் கமிஷன் பாருங்கள். அது பாண்டிச்சேரியில் 9ஆம் தேதி எலெக்ஷன் ஓட்டு போட்டு நீங்கள் 1 மாதம் வெயிட் பண்ணணும். மொத்தமே 4 மாநிலத்தில் தான் தேர்தல் நடக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மேனுவல் பேலட் பேப்பரில் ஓட்டிங் நடக்கும் பொழுது எலெக்ஷன் முடிஞ்ச 3ஆவது நாள் ரிசல்ட்டு. ஆனால் இங்கே எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ், எல்லாமே இவிஎம். ஆனால் வெயிட் பண்ணுறது 1 மாதம் வெயிட் பண்ண வேண்டியது. இதுதான் எத்தாம் பெரிய ஸ்மார்ட் ஃபோன் ஐஃபோனை கொடுத்தா கூட நான் கால்குலேட்டர் மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் கணக்கு. நண்பர்களே, இந்த தேர்தல் என்பது ஒரு முக்கியமான தேர்தல். இது வெறும் 2026க்கான தேர்தல் அல்ல. இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல், அடுத்த தலைமுறைக்கான தேர்தல் இது என்பதை பொதுமக்கள் உணர வேண்டும். என்னது அடுத்த தலைமுறைக்கான தேர்தல்? ஒவ்வொரு தேர்தலிலுமே தமிழக மக்கள் சீர்தூக்கி ஆராய்ந்து பகுத்தாய்ந்து நம் முன்னால் இருக்கக்கூடிய தலைவர்கள், நம்மெல்லாம் இருக்கக்கூடிய கட்சிகள், எப்படிப்பட்ட கட்சிகள் நம்மை ஆள வேண்டும், எப்படிப்பட்ட தலைவர்கள் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சிந்தனை செய்து சீர்தூக்கி பார்த்து தான் வாக்குகளை அளித்திருக்கிறார்களே ஒழிய அவர்கள் ஏனாதானாவென்று காசுக்காக வாக்களிப்பவர்கள் தமிழக மக்கள் அல்ல. காசு கொடுக்குறோம், வாங்குகிறோம், பண்ணுறாங்க. அன்றைக்கி இருக்கக்கூடிய வேலைக்கு போக முடியாத அளவுக்கு ஏதோ கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கிறாங்க. பட் ஆனாலும் தமிழக மக்கள் முன்பாக இன்றைக்கு யாரெல்லாம் போட்டியிடுகிறார்கள் என்று நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு களத்திலே இருக்கிறார்கள் என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்தால்தான் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நமக்கு தெரியும். நம் முன்னால் யூ வில் நெவர் எவர் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு என்று ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் மோடியை பார்த்து சொன்னார். அவர் சொன்னதான் சொன்னார், சொல்லிட்டு பேசாமல் செவனின்னு இருக்கார். ஆனால் மோடி மாதத்துக்கு 1 வட்டம் வர்றாருங்க. அமித்ஷா மாதத்துக்கு 2 வட்டம் வர்றாரு. பியூஷ் கோயல் மாதத்துக்கு 3 வட்டம் வர்றாரு. தமிழகம் முழுக்க மீட்டிங்காக போட்டு தள்ளுறாங்க. நம்ம கேட்டோம், 400 உயிர்களை இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக தியாகம் செய்த பூமி இந்த தமிழ்நாடு. 400 பேர் இறந்திருக்காங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இந்தியிலே பேசி நீங்கள் வாக்கு கேட்பீர்களா, நீங்கள் வடநாட்டு கட்சி அல்லவா என்று கேட்ட பொழுது, அமெரிக்கா போனால் இந்தியில் தான் பேசுவார் மோடி, ரஷ்யா போனால் இந்தியில் தான் பேசுவார். இவர் பேசுறது அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு பேசுறது இவங்களுக்கு தெரியாது. 2ஆல் ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும். அமெரிக்க அதிபருடன் இந்தியில் பேசக்கூடிய மோடி, ரஷ்ய அதிபரிடம் இந்தியில் பேசக்கூடிய மோடி, தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தில் பேச வைத்த தமிழ்நாடு. இதுதான் திராவிட நாடு. ஓட்டு வேணும்னா நீங்கள் இங்கிலீஷில் பேசினா தான் உனக்கு ஓட்டு, இல்லைன்னா அது கிடையாது என்ற நிலையை ஏற்படுத்தி மோடியை ஆங்கிலத்தில் பேச வைத்து 2 கூட்டம் படிச்சுட்டார். இப்போ மோடி ஆங்கிலத்தில் ஏதோ தத்தி தவறி பேசுகிறாரு, பேசட்டும். கையெழுத்து போடு என்று ஜெனீவா மாநாட்டில் ஈரான் அதிபர் அயத்துல்லா அலி கொமேனியை பார்த்து ஜெனீவா மாநாட்டில் கையெழுத்து போடு என்று மிரட்டுகிறார் ட்ரம்ப். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையங்களை பார்வையிட உனக்கு அனுமதி இல்லை. இல்லை, உங்கள்கிட்ட 400 கிலோகிராம் 60% என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம் இருக்கு, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது. அதை
90% செறிவூட்டப்பட்ட யுரேனியமாக மாற்றிவிட்டால் ஈரான் அணுசக்தி வல்லமை பெற்ற நாடாக மாறிவிடும். உன்னை மாற்ற விட மாட்டேன், கையெழுத்து போடலைன்னா உன் மேல போர் தொடுப்பேன் என்று சொன்னார். அதுக்கு வேற ஆளை பாருட்டாரு கொமேனி. வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மேல குண்டு போட்டு தாக்கி 37 ஆண்டுகள் ஈரானை சக்தி வாய்ந்த வல்லமை வாய்ந்த நாடாக மாற்றியமைத்த அயதுல்லா அலி கொமேனியை கொன்றளித்தது அமெரிக்க ராணுவம் இஸ்ரேல் ராணுவமும் சேர்ந்து. அவர்கள் நினைத்தார்கள் இதோடு கதை முடிந்து விட்டது, ஈரான் கதை முடிந்து விட்டது, இனிமேல் அதற்கான வாய்ப்பில்லை, ஈரானை அழித்து விட்டோம், இனிமேல் எங்களுக்கு தேவையான ஒரு அதிபர் அங்கே நியமிக்கப்படுவார், மக்களே புரட்சி செய்யுங்கள், தெருவுக்கு வாருங்கள் என்று ட்ரம்ப் கூக்குரலிட்டார். ஒருத்தர் வரல. 37 ஆண்டுகள் ஆட்சி செய்த அயதுல்லா அலி கொமேனி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கார். ஒருவேளை சுப்ரீம் லீடருக்கு ஏதாவது நேர்ந்தால் இன்ட்ரிம் டெம்பரரி லீடர்ஷிப் கவுன்சில் ஒன்று உருவாக்கப்படும். அதில் பிரசிடென்ட், சீஃப் ஜஸ்டிஸ், அடுத்து அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ்லேருந்து 88 மதகுருமாரிலிருந்து ஒருத்தர், 3 பேரும் சேர்ந்து வழிநடத்துவார்கள் என்ற சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கார். இது மத குருமால் நடத்தக்கூடிய நாடு, இது ஜனநாயக நாடு அல்ல. அப்படிப்பட்ட நாட்டில் ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம், அந்த டீம் அப்படியே எடுத்தது. அடுத்த அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஈரான் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் சர்வநாசம் பண்ணி அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறது. வளைகுடா நாடுகள் அமெரிக்காவுக்கு மிலிட்டரி பேஸ் கொடுத்த வளைகுடா நாடுகள் இன்றைக்கு கதறிக்கொண்டிருக்கிறது. அவர் அல்லவா தலைவர். கையெழுத்து போடு என்று சொன்னவுடன் ஐயா சாமி நான் எங்கே போடணும்னு சொல்லி டாரிஃபில் கையெழுத்து போட்டு இந்தியாவின் எரிசக்தி சுதந்திரத்தை, ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை, ஃபாரின் பாலிசியை அடகு வைத்து அடமானம் வைத்த நரேந்திர மோடி தமிழகத்தில் பிஜேபி ஆட்சியை உருவாக்க துடிக்கிறார். நண்பர்களே, எப்படிப்பட்டவர் நம்மை ஆள துடிக்கிறார் என்று பாருங்கள். அடிமைகள் தமிழகத்தை ஆள முடியுமா? மோடி யாருக்கு அடிமை? ட்ரம்புக்கு அடிமை. மோடிக்கு யார் அடிமை? எடப்பாடி அடிமை. பாருங்க, எப்படிப்பட்ட அடிமைகள் நம் முன்னால் ஆட்சியை ஆள துடிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அடிமைகளிடம் இந்த நாடு சென்றால் என்னாகும்? இன்னும் ஒரு வாரம் நீடித்தால் 9 நாட்களுக்குத்தான் பெட்ரோல் டீசல் கையிருப்பு இருக்கிறது. 9 நாட்களுக்கு மேலே இந்த போர் நீடித்தால் உங்க வீட்டில் கேஸ் இருக்காது, பெட்ரோல் டீசல் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இதை உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ட்ரம்பிடம் சென்று மோடி கையேந்தி நிற்க வேண்டும். ஐயா சாமி எனக்கு பெட்ரோல் வேணும். அவர் சொல்றார், 1 மாதம் நீ ரஷ்யாட்ட வாங்கிக்கோ. 1 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார் ரஷ்யாட்ட நீ வாங்கக்கூடாது, வாங்கினா உன் மேலே 500% வரி போடுவேன்னார். இப்போ சொல்றாரு இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ஈரான்காரன் மூடிட்டான், நீ 1 மாதம் வாங்கிக்கோன்றாரு. அப்போ 31வது நாள் 30 நாள் திரும்பி என்கிட்ட வா, நான் யார்கிட்ட வாங்கணும்னு சொல்கிறேன்றாரு. அப்போ பிரதமர் யார்? மோடியா ட்ரம்ப்பா? பிரதமர் யாருங்க? மோடியா ட்ரம்ப்பா? இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் நாங்கள் வந்தால் தமிழ்நாட்டில் இரட்டை என்ஜின் சர்க்காரை கொடுப்போம் என்கிறார் என்றால் கேவலமா இல்லையா? வெக்கமா இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு என்று எம்ஜிஆர் பாடினார். இப்படிப்பட்ட இந்தியாவின் எரிசக்தி சுதந்திரத்தை அமெரிக்காவிடம் கேட்டுத்தான் பெற வேண்டும் என்று சொன்னால் யாரிடம் பெட்ரோல் வாங்க வேண்டும், யாரிடம் டீசல் வாங்க வேண்டும், யாரிடம் கேஸ் வாங்க வேண்டும் என்ற நிலையில் இந்தியாவை கொண்டு செல்லக்கூடிய அடிமைப்படுத்திய நரேந்திர மோடி அவர்களுக்கு 2 வழி இருந்தது. அயதுல்லா அலி கொமேனி மாதிரி நீ டாரிஃப் அதிகப்படுத்தினால், நீ டாரிஃப் அதிகப்படுத்தினா 500% போடுவேன்னு சொல்ற, நீ 2 வருஷம் நீ பிரசிடண்டாக இருக்க வரைக்கும் அமெரிக்காட்ட நான் எதையும் வாங்க மாட்டேன், விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பு கூடயும் ஏசியா கூடயும் பிரிக்ஸ் நாடுகளோட வர்த்தக ஒப்பந்தத்தை போட்டிருந்தால் இந்தியாவுக்கு $68 பில்லியன் லாபம். இன்னைக்கு
3% கீழே இருந்த டாரிஃபை 500% ஆக்கி, அதை 50% ஆக்கி, 25% ஆக்கி, 18% கொண்டாந்து இன்றைக்கு அனைத்து பொருள்களையும் 18% ஏற்றுமதி செய்ய வேண்டிய நிலையை ஏற்படுத்திய ட்ரம்பிடம் சென்றதால் இந்தியாவிற்கு லாஸ் $27 பில்லியன் லாஸ். அது மட்டும் இல்லை, ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியில் காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு, ஃபாரின் பாலிசியில் காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு, குளோபல் சவுத் லீடர்ஷிப்பில் காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு. இப்படிப்பட்ட லாஸ். இதை செய்த ஒரு பிரதமர், இந்தியாவை அமெரிக்காவிடம் அடமானம் வைத்த ஒரு பிரதமர், இன்றைக்கு தமிழகத்தில் பிஜேபி என்டிஏ ஆட்சியை உருவாக்குவேன் என்று சொன்னால் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கார், இல்லை இது அதிமுக ஆட்சி தான் வரும், நான் தான் சீஃப் மினிஸ்டர்னு ஒருத்தர் சொல்றார். அவர் மேடையில் வச்சுக்கிட்டே அவர் யாருன்னு பேரே சொல்ல மாட்டாரு, பிரைம் மினிஸ்டர். நானும் ரவுடி தான் ஒருத்தர் சொல்றாரு. ஆனால் பிரைம் மினிஸ்டரு ஒரு வார்த்தை கூட அவர் வாயிலிருந்து எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்ல மாட்டார். ஒரு வார்த்தை கூட அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் என்று சொல்ல மாட்டார். என்ன சொல்றாரு? என்டிஏ ஆட்சி வரும். என்டிஏ ஆட்சி என்றால் என்ன? அது நார்த் இந்தியன் ஆட்சி கூட கிடையாது, குஜராத்தி ஆட்சி, நாக்பூர் ஆட்சி. நாக்பூர் ஆட்சியும் குஜராத்தி ஆட்சியும் தமிழகத்தில் கால் ஊண்ட வேண்டும் என்றால் அது திமுக என்ற எக்கு கோட்டையை தாண்டித்தான் வர வேண்டும். அதை தாண்டுவதற்கு உங்களுக்கு வயசு பத்தாது. ஏன் வயசு பத்தாதுன்றதை பின்னால் சொல்கிறேன் காரணம். சிந்தனை எப்படி, செயல் அப்படி. இது ஒரு கூட்டம். நான் நரேந்திர மோடி பற்றி என்ன பேசினா ரொம்ப நேரம் பேசலாம், அதுக்கு தேவையில்லை. ஓகே, இது ஒன்று. சரி, அடுத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சி அமைப்பாரா, ஏடிஎம்கே ஆட்சி அமைப்பாரா, என்டிஏ ஆட்சி அமைப்பாரா, இல்லை ஏடிஎம்கே என்டிஏ சேர்ந்து ஆட்சி அமைப்பாரா, இல்லை இப்போ ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க 2.5 வருஷம் சீஃப் மினிஸ்டர் இவர், 2.5 வருஷம் சீஃப் மினிஸ்டர் இன்னொரு ஆள் அப்படின்னு. இல்லை துணை முதலமைச்சர் ஆவாரா தெரியல. இப்படிப்பட்டவர்கள் பெரியார் படத்தை எடுத்த பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு எப்படி போட முடியும்? பெரியார் படத்தை நீங்கள் பாருங்க, ஏடிஎம்கே போஸ்டரில் பாருங்கள், எங்கேயாவது பெரியார் படம் இருக்கா? இங்கே இருக்கு பாருங்க, இங்கே இருக்கு. பெரியார் படத்தை எடுத்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி போட முடியும்? மதுரைக்கு வந்தார் பிரைம் மினிஸ்டர், அண்ணா படத்தை வச்சுருந்தாங்க, எடுத்துட்டாங்க. அண்ணா படத்தை எடுத்தாச்சு, பெரியார் படத்தை எடுத்தாச்சு. இது எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்ல முடியும்? அமித்ஷா ஆரியர் முன்னேற்ற கழகம்னு என்ன சொல்லலாம்? அப்படிதான் சொல்ல முடியும், வேற எப்படி சொல்ல முடியும்? அப்ப எப்படிப்பட்ட காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடியவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். நான் சீஃப் மினிஸ்டர் ஆக வேண்டும், போனவர்கள் தான், நீக்கப்பட்டவர்கள் தான், ஆணவத்தோடு, அதிகாரத்தோடு, அவகம்பாவத்தோடு மக்கள் மத்தியிலே கொக்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கும் பொழுது, அப்படிப்பட்டவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அமித்ஷாவிடம் அடமானம் வைத்த ஒரு நபர், ட்ரம்பிடம் அடிமையான மோடியிடம் அடிமையானவர். சங்கிக்கு ஓட்டு போட்டுடலாம், ஆனால் சங்கிக்கு அடிமைக்கு எப்படி ஓட்டு போடுறது? பாதி பேர் சங்கிக்கு ஓட்டு போடுறான், ஆனால் சங்கிக்கு அடிமையாக இருக்க வேண்டிய எப்படி ஓட்டு போடுறது? அதுக்கு டைரக்டாகவே போட்டுடலாமே. அங்கே இப்படிப்பட்டவர் ஒரு 3 முறை நான் வந்தால் 2000 ரூபா கொடுப்பேன், கிராஜுவேட்டுக்கு 2000 ரூபா, +2 முடித்தவங்களுக்கு 1000 ரூபா, எல்லாருக்கும் 10,000 ரூபா, இப்படிலாம் கணக்கு போட்டார். நான் சரி என்னதான் கணக்கு போட்டிருக்காருன்னு பார்த்து மொத்தம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தேன். வருஷத்துக்கு 60,000 ரூபா, 60,000 கோடிக்கு கணக்கு போட்டிருக்காரு. வருஷத்துக்கு எவ்வளவு? 60,000 கோடி கணக்கு போட்டிருக்காரு. இவர் 60,000 கோடிக்கு இவர் போட்ட 3 இன்னும் தேர்தல் அறிக்கை அனௌன்ஸ் பண்ணல. தேர்தல் அறிக்கை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாலேயே 3 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. இந்த 3 அனௌன்ஸ்மெண்ட்டில் 60,000 கோடிக்கு கணக்கு போட்டிருக்காரு அவர். நான் நினச்சேன், எப்படி இவர் முதலமைச்சராக இருந்தார்?
ஒரு ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன? ஏற்கனவே 90,000 கோடி ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்கு. இதில் 60,000 கோடி சேர்ந்துச்சு அப்படின்னா 1,50,000 கோடி. இந்த 1,50,000 கோடி வருஷத்துக்கு கமிட்மெண்ட் ஏற ஏற கடன் வாங்கி தான் ஆகணும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஜிஎஸ்டிபியில் 4% மேலே கடன் வாங்கணும். எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி 3% மேலே கடன் வாங்க மத்திய அரசு அலோவ் பண்ணாது. இன்னும் 1% எக்ஸ்ட்ரா கடன் வாங்கணும் அப்படின்னா அங்கே பெர்மிஷன் வாங்கணும். இன்னும் தேர்தல் அறிக்கை வரும்போது இன்னும் எத்தனை சொல்ல போகிறாரோ தெரியல. எப்படி செய்வீங்க சார்னு கேட்ட உடனே திமுக அரசு வரியை போட்டு மக்களை வாட்டி விட்டது, அதனால தான் கருணை தொகை கொடுத்திருக்கிறேன் என்றார். சரி, நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? நாங்கள் வரியை போட்டு நாங்களும் வரியை போட்டு தான் வருவாயை உயர்த்துவோன்றார். அப்போ எந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சராக இருந்தவர் செயல்பாட்டில் சிந்தனையில் ஒரு ஹாலவாக இருக்கார் என்பது நம் கண் முன்னால் தெரிகிறது. இது மட்டுமல்ல, உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதனால தான் இன்னைக்கு திமுக அரசு அதை அந்த மின்சார கட்டண உயர்வை தாங்க வேண்டிய சூழல் இருக்கிறது. 10 வருடம் சொத்து வரியை உயர்த்தாதனால் உயர்நீதிமன்ற உத்தரவின் பெயரில் தான் சொத்து வரி உயர்வை கொண்டு வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. நீங்கள் செய்த தவறுகளுக்கு பழி திமுக அரசின் மீது விழுந்தது. ஆனால் அந்த பழியை துடைத்து பொருளாதார வளர்ச்சியை 2 மடங்காக்கி இத்தனை சாதனைகளையும் படைத்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இப்படி இவர் எப்படி? ரெண்டாவது, மூணாவது யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா அவர் சீமான். அவர் 234 தொகுதி தனித்து நிற்பேன், தமிழ் தேசியம். அவர் தனி லைனில் போயிட்டுருக்கார். பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கூட்டையை உடைப்பேன் என்றார். அவர் எப்படி உடைப்பார்னு தெரியாது, பார்ப்போம். அடுத்து ஒருத்தர் இப்போ தான் டெல்லி போயிட்டு வந்துட்டுருக்காரு. விட்டாங்களா இல்லையான்னு தெரியல. டெல்லியில் கூப்பிட்டு கூட்டணிக்கு வர்றியா இல்லையா, கூட்டணிக்கு வந்தால் உனக்கு துணை முதலமைச்சர் பதவி, இல்லைன்னா எதிர்க்கட்சி தலைவர் பதவி. இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. 60 சீட்டா 70 சீட்டா 80 சீட்டான்னு தெரியல. 80 சீட்டை இவர் கொடுத்துட்டு எடப்பாடி எங்கே போவார்னு தெரியல. 100 சீட்டு கீழே போனால் கூட்டணி ஆட்சி. அப்போ அதிமுக ஆட்சி கிடையாது, அது பிஜேபி ஆட்சி தான் வரும். இப்போ பிஜேபி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்குவாங்களா? அதிமுக ஆட்சி கிடையாது. அப்போ எடப்பாடியின் கனவில் மண். அது மட்டும் இல்லாமல் தன் கட்சிக்கு தானே சூனியம் வைக்கக்கூடிய ஒரு செயலை திரு நடிகர் விஜய் அவர் செய்வாரான்னு தெரியாது. சரி, இந்த விஜய் என்ற நடிகர் இத்தனை பேர் அவருக்கு சர்வே என்ற பெயரில் வலதுசாரி குரூப்பெல்லாம் சேர்ந்து 20%, 30%, 40%, 50% அளவுக்கு சொல்லிட்டான். இதில் 30% ஜெயிச்சிருவானோ அப்படின்னு அவர் நம்புறாரு. 30% ஜெயிச்சா அவர் 30%, எடப்பாடி அண்டு பிஜேபி சேர்ந்து ஒரு 30-40%. அப்போ 70% அவங்க போயிட்டா அப்போ திமுக மிச்சர் சாப்பிட போகுமா? எங்கே போகும்னு தெரியல. ஓகே, சரி, அதை கூட விடுங்க. திரு விஜய் ஒரு 10 அறிவிப்புகள் கொடுத்தார். இந்த 10 அறிவிப்புகளை பார்க்கும் பொழுது எல்லாம் திமுக அதிமுக கொடுத்த அறிவிப்புகள். அதை அப்படியே காப்பி அடித்து சந்திரபாபு நாயுடு கொடுத்த அறிவிப்பு, அதை இவர் திரும்ப காப்பி அடித்து இங்கே சொல்லியிருக்காரு. சரி, ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். 2000 ரூபா கொடுக்குறேன்னாரு பெண்களுக்கு. அடுத்து சூப்பர் 6 சிஸ்டத்தில் கேஸ் தரேன்னாரு. இவர் சொல்கிறதான் சொன்னார், ஈரான்லேருந்து கேஸே வரல. 6 கேஸ் சிலிண்டர். இப்படி பல்வேறு திட்டங்களை போட்டு பார்த்தேன். நான் கணக்கு போட்டு பார்த்தேன். இப்போ நான் அதை பற்றி டீட்டெயிலாக பேசினா தெரியும். நான் அடிக்கடி யூடியூப்பில் பேசியிருக்கேன் அதை பற்றி. கிட்டத்தட்ட விஜய் கொடுத்த அந்த 10 அறிவிப்புகள்லேருந்து மொத்தம் எவ்வளோ தெரியுமா? எடப்பாடி 60,000 கோடி கொடுத்தாரு. விஜய் கொடுத்தது 1,25,000 கோடி. ஒரே அறிவிப்பில் 1,25,000 கோடி அவுட். 1,20,000 கோடிக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. இது முதல் அறிவிப்பாங்க. எப்படியா பண்ணுவேன்? இலவசம் தரமாட்டோம், இலவசத்தை தூக்கி போடுவோம் என்று சர்க்கார் படத்தில் எல்லாம் பேசிவிட்டு, உரிமை தொகையை கேலி செய்துவிட்டு, விடியல் பயணத்தை கேலி செய்துவிட்டு, நாங்களும் அனைவருக்கும் தருவோம் என்று சொல்லும் பொழுது 1,25,000 கோடிக்கு
10 திட்டங்களை அறிவித்திருக்கிறார் திரு நடிகர் விஜய் அவர்கள். அந்த 10 திட்டங்களில் செயல்படுத்தணும்னா ஜிஎஸ்டிபியில் 5% கடன் வாங்கணும். அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழகம் 25 லட்சம் கோடி கடனில் போய் நிற்கும். 5% கடன் வாங்க விட மாட்டான் சென்ட்ரல் கவர்மெண்ட். 3% மேலே கடன் வாங்க முடியாது. எப்படி வாங்கிறது? அவர் ஏற்கனவே சொல்றாரு, பெண்கள், குழந்தைகள், முதியோர்களுக்கு தனித்துறை உருவாக்கப்பட்டு அந்த துறைக்கு இவர் தான் மினிஸ்டராக இருப்பாராம். எப்படிங்க இதை ஏற்றுக்கிறது? வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணு, அந்த பெண்ணுக்கே நியாயம் கொடுக்கல. குழந்தை 2 குழந்தை இருக்குது, இந்த 2 குழந்தையும் தெருவில் இருக்குது. அப்பா அம்மா பேச கேட்கறதே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நபர், குடும்பத்தை ஒழுங்காக பார்க்க முடியாத ஒரு நபரால் ஒரு நாட்டை எப்படி காக்க முடியும் என்ற கேள்வி பொதுவான மக்களுக்கு வருமா வராதா? ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார் மனைவி. அந்த குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கு ஆதாரத்தோடு வருகிறார் அவர். சோழி முடிஞ்ச அன்னைக்கே சோழி முடிந்தது. ஒரு நபரினது அரசியல் எதிர்காலம் அன்றைக்கே சோழி முடிந்து விட்டது. இப்படிப்பட்டவரும் முதலமைச்சர் ஆவேன் என்கிறார். இப்போ நம்ம முன்னால் யாரெல்லாம் பார்த்தோம்? ஒன்று நரேந்திர மோடி, அமித்ஷா, இன்னொன்று எடப்பாடி. இந்த 3 பேரில் யார் முதலமைச்சர்னு தெரியல இது வரைக்கும். யாரை கொண்டாட போகிறாங்கன்னு தெரியல. நிர்மலா சீதாராமன் வரப்போகிறாரா, இல்லை அண்ணாமலை வரப்போகிறாரா, இல்லை நயனா நாகேந்திரன் வரப்போகிறாரா, இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி யாராவது தெரியாத ஆளை ஒரு ஆளை கொண்டாந்து போட போகிறாங்களா? தெரியாது. இந்த பக்கம் விஜய், இவர் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றார். இவர்களுக்கு மத்தியில் ஒரு திட்டத்தை போட்டு அதை செயல்படுத்த முடியுமா முடியாதா, எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. 40% அதில் நான் சேமிச்சா செயல்படுத்துறேன். சரி, 40,000 கோடி சேமித்து செயல்படுத்த எப்படி செயல்படுத்த? ஆனால் உன் திட்டமே 1,25,000 கோடி இருக்கு, எப்படி செயல்படுத்துறது? அப்போ செய்ய முடியாததை நாங்கள் செய்வோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒருபுறம், வெளிநாடுகளில் தங்களை அடிமையாக்கிவிட்டு தமிழகத்தில் அந்த அடிமைகளுக்கு அடிமையாக தங்களை ஆக்கிவிட்டு கட்சியையும் அடிமைப்படுத்திவிட்டு 60,000 கோடிக்கு திட்டம் கொடுப்பவர்கள் மற்றொரு புறம். இப்படி இத்தனை பேருக்கு மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதைத்தான் இப்போ நீங்கள் பார்க்கணும். ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட 200 வருஷங்களுக்கு பழமையான ஜனநாயக நாடு அமெரிக்கா. 200 ஆண்டுகளில் ஜனநாயகத்தை வலுப்படுத்திய நாடு அமெரிக்கா. அங்கு நிறவரி இருந்தது, இனவரி இருந்தது. அதையும் தாண்டி ஜனநாயகம் வளர்ந்தது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து டேலண்டையும் இமிகிரன்ஸா உள்ளே இழுத்தான். அந்த இமிகிரன்ஸுக்கு அங்கீகாரம் கொடுத்தான். அந்த இமிகிரன்ஸ் அமெரிக்காவை வளப்படுத்தினார்கள். அந்த அமெரிக்கா ஒரு ஜனநாயக நாடாக மலர்ந்தது. அந்த நாடு எப்படி சிந்தித்தது என்பது ஒரு புறம். இன்னொரு புறம், இந்தியாவுக்கு ஈக்குவலான நாடு சைனா. மக்கள் தொகையிலும் பரப்பளவிலும் இந்தியாவிற்கு சரிசமமான சைனா. சைனா எப்படி சிந்தித்தது, எப்படி வளர்ச்சியை கட்டமைத்தது? இன்றைக்கு கிட்டத்தட்ட $30 டிரில்லியன் எக்கானமி அமெரிக்கா, $18 டிரில்லியன் எக்கானமி சைனா, $3 டிரில்லியன் எக்கானமி இந்தியா. 200 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்தித்த அமெரிக்கா 1978க்கு பிறகு சைனா சிந்தித்தது. 78 வரைக்கும் சைனா இந்தியாவை விட மோசமான நாடு, இந்தியாவை விட பொருளாதாரத்தில் வீக்கான நாடு, ஜனநாயகத்தில் வீக்கான நாடு. ஜனநாயகம் கிடையாதுங்க, கம்யூனிசம்.
அந்த நாடு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்ட நாடு. 1980களில் இந்தியாவின் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வை விட 6 மடங்கு குறைவாக இருந்த நாடு சைனா. இன்னைக்கு இந்தியாவின் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வை விட 8 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இன்னைக்கு சைனா. எப்படி வளர்ந்தார்கள்? வளர்ந்த விதம் என்ன? அதற்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் இங்கே பார்க்க. அதுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம 3 பேரை பார்த்தோம். மோடியை பார்த்தோம், எடப்பாடியை பார்த்தோம், விஜயை பார்த்தோம், சீமானை பார்த்தோம். இப்போ திமுகவை பார்க்குறோம். மக்கள் எடை போடக்கூடிய அளவுகோலை வைத்து நான் பேசுகிறேன். சைனா, அமெரிக்கா, இந்தியா மூன்றையும் எடுத்து பார்த்தால் இது எப்படி இந்த சிஸ்டம் வளர்ந்தது என்று சிந்திக்கும் பொழுது, அமெரிக்காவும் சைனாவும் எடுத்த முயற்சி என்ன என்றால், ஒவ்வொரு மாநிலமும் வளர வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கோர் காம்பிடன்ஸ் வேற, மக்களது கோர் காம்பிடன்ஸ் வேற, நேச்சுரல் ரிசோர்ஸ் வேற, மெட்டீரியல் வேற, டெக்னாலஜி வேற, திறமை வேற. ஆனால் பேசுறதெல்லாம் ஆங்கிலம். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்ன கோர் காம்பிடன்ஸ் இருக்கோ அந்த கோர் காம்பிடன்ஸை வளர்த்து, அதற்கேற்ற கல்விக் கொள்கையை வகுத்து, அதற்கேற்ற தொழில் கொள்கையை வகுத்து, அதற்கேற்ற முறையில் மனித வளத்தை உருவாக்கி அந்த நாடு, அந்த மாநிலம் வளர வேண்டும் என்று அடிப்படை திட்டமிட்டது அமெரிக்கா. இது 200 ஆண்டுகளுக்காக நடந்து வந்தது. சைனா ஒவ்வொரு மாநிலமும், இந்த கேண்டன் ஃபேர்னு ஒன்று நடக்குது, இப்போ ஏப்ரலில் நடக்கும். ஒரு மாநிலத்துக்கு போனால் அங்கே ஃபர்னிச்சர் மார்க்கெட், ஒரு மாநிலத்துக்கு போனால் மேனுஃபேக்சரிங், ஒரு மாநிலத்துக்கு போனால் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் வெஹிக்கிள், ஒரு மாநிலத்துக்கு போனால் கார் மேனுஃபேக்சரிங், இன்னொரு மாநிலத்துக்கு போனால் சிப் மேனுஃபேக்சரிங், இன்னொரு மாநிலத்துக்கு போனால் ஆட்டோமொபைல். ஒவ்வொரு மாநிலமும் துறையின் அந்த மாநிலத்தினுடைய வளர்த்துக்கேற்ற, மக்களது கல்விக்கேற்ப, சோசியோ எக்கனாமிக் ஸ்ட்ரக்சருக்கேற்ப அந்த மாநிலம் வளர வேண்டும் என்று திட்டமிட்டது சைனா. எப்போ தெரியுமா? 1980. அமெரிக்கா திட்டமிட்டது எப்பொழுது? 200 ஆண்டுகளாக வந்தாலும் அவர்களும் வளர்ந்தது கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்தாங்க. ஆனால் 1969 பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், ஒவ்வொரு மாநிலமும் மக்கள் வளத்திற்கேற்ப, நிலத்திற்கேற்ப, அந்த மண்ணிற்கேற்ப அந்தந்த மாநிலம் சுயமாக வளர வேண்டும். மத்திய அரசின் கைகளில் இராணுவம், ஆராய்ச்சி, ஃபினான்ஸ் இணைப்பு இது மட்டும் இருக்க வேண்டும். கல்வி, மருத்துவம் அனைத்தும் மாநிலங்களில் வளர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மாநிலம் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக வர வேண்டும் என்று சிந்தித்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1969. சிந்தனை பாருங்க. அமெரிக்காவுக்கு வந்த சிந்தனை, சைனாவிற்கு வந்த சிந்தனை பேரறிஞர் அண்ணாவிற்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த அண்ணாவின் தம்பிகள் தான் நீங்கள் அத்தனை பேருவே. அதனால்தான் இவ்வளவு ஆர்கனைஸ்டு கூட்டம். இந்த கூட்டமாக இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு நோட் புக்கு, மினிட் புக்கு, கையெழுத்து, தீர்மானம் அத்தனையும் பண்ணுறாங்க. அப்படின்னா அங்கே தான் சிஸ்டம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வைத்து நீதி கட்சிக்கு வந்த சிந்தனை, நீதி கட்சியின் தலைவர்களுக்கு வந்த சிந்தனை, பெரியாருக்கு வந்த சிந்தனை அண்ணாவால் சட்டமாக்கப்பட்டு, முத்தமிழறிஞர் கலைஞரால் அடிப்படை விதிகளாக்கப்பட்டு, ராஜமன்னார் கமிஷன் அமைத்து மத்திய மாநில அரசுகளின் உறவுகளுக்காக
முதல் குரல் கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். 1974. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 60-50 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்படிப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். 50 வருடத்துக்கு முன்பாக, 60 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தமிழகம் எப்படிப்பட்ட மாநிலமாக வர வேண்டும் என்று நினைக்கவில்லை அவர். தமிழகம் தமிழ் நாடாக வர வேண்டும் என்று நினைத்தார். திராவிட நாடு என்று சொல்லி தமிழ் நாட்டை உருவாக்கியவர் திரு பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஒரு நாட்டை கட்டியமைக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக பேரறிஞர் அண்ணா இருந்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மத்திய மாநில அரசுகளுக்கான உறவுகளை பற்றி முதலாக ராஜமன்னார் கமிஷன் அமைத்தவர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதுக்கு அடுத்து இந்திரா காந்தி சர்க்காரியா கமிஷன் போடுறாங்க. 84, 69 அண்ணா அந்த கருத்தை விதைக்கிறார். 74 கலைஞர் ராஜமன்னார் கமிட்டி அமைக்கிறார். 84 தான் சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்படுகிறது மத்திய மாநில அரசுகளுக்கு. அதற்கு அடுத்து மன்மோகன் சிங் ஆட்சியில் 2001 பூஞ்ச் கமிஷன் அமைக்கப்படுகிறது. இன்று வரை அண்ணா சொன்ன கருத்தை மட்டும் காங்கிரஸோ பிஜேபியோ மதித்து நடந்திருந்தால் ஒட்டுமொத்த இந்தியாவும் அமெரிக்காவுக்கு சவால் விடக்கூடிய நாடாக இந்தியா மாற்றப்பட்டிருக்கும். ஆனால் இந்த பிற்போக்குவாதிகளிடம், இரட்டை இன்ஜின் சர்க்கார் நடத்துபவர்களிடம் இந்த நாடு சிக்கி திணறி இந்த அளவிற்கு சென்று சீரழிந்திருக்க இந்த நிலையில் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஒரு கமிட்டியை அமைத்தார். ஜஸ்டிஸ் ஜோசப் குரியன் அவர்கள் தலைமையில், அசோக் வர்தன் செட்டி ஐஏஎஸ், நாகநாதன் அவர்கள் தலைமையில் 3 பேர் கொண்ட கமிட்டி மத்திய மாநில அரசுகள் உறவுகள், ஒன்றிய யூனியன் அண்ட் ஸ்டேட் லிஸ்ட்டை பற்றி, ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு அருமையான ஒரு ரிசர்ச் ரெக்கமெண்டேட்டிவ் கமிட்டி போட்டு அந்த கமிட்டி ஒரு 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார்கள். 10 ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருக்காங்க. இந்த 10 ரெக்கமெண்டேஷனை செயல்படுத்தினால் தமிழகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் ஒவ்வொரு நாடுகளுக்கு, வளர்ந்த நாடுகளுக்கு இணையான மாநிலங்களாக கண்டிப்பாக மாறும். அதற்கு விதை விதைத்தவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இங்கதான் நீங்க பார்க்கணும் வேறுபாட்டு. வெறும் வாய்த்தையால் அவர் இந்த கமிட்டியை போடல. பென்ஷன் திட்டம் தருகிறேன் என்று சொல்லி தரவில்லை, கடைசியில் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் உடனே கொடுத்துட முடியுமா? 14,000 கோடி கமிட்மெண்ட் கார்பஸ் ஃபண்டு, 10,000 கோடி ஆனுவல் கமிட்மெண்ட். இதை கொடுக்கறதுக்கு பொருளாதாரம் முன்னேறணுமா இல்லையா? 4.5 ஆண்டு காலம் கடுமையாக உழைத்து 12 லட்சம் கோடி முதலீட்டை, அந்நிய நாட்டு முதலீட்டை இந்தியாவிற்கு கொண்டு வந்து அதில் 30 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கிவிட்டு 11.19% வளர்ச்சியை காண்பித்து விட்டு என்னால் கொடுக்க முடியும் அரசு ஓய்வூதியம் என்று கொடுத்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். வெறுங்கையில் முளமுட முடியும். நான் 1.5 லட்சம் கோடிக்கு 10 திட்டம், நான் 60,000 கோடிக்கு இப்போ 3 திட்டம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லலை. அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் 3 மாதத்தில் இந்த 1000 ரூபாயை நிறுத்திட போகிறான், ஒரு கோர்ட் கேஸை போட்டு நிறுத்திடுவான்னு தெரிஞ்சு காலையில் 7 மணிக்கு 5000 ரூபாயை போட்டு ஒட்டுமொத்த பிஜேபி எதிர்கட்சிகளின் சதி திட்டத்தை முறியடித்தவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எவ்வளோலாம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு பாருங்க. 2000 ரூபா கொடுக்குறேன்னு அவர் சொல்ல, ஆனால் கொடுத்துட்டார் 2000 ரூபா. கோடைகால சிறப்பூதியம்னு சொல்லி 2000 ரூபாய் சேர்த்து கொடுத்து, நான் வந்தால் வெறும் வார்த்தைகள்ல இந்தா வாங்கிக்கோ 2000 ரூபா முடிஞ்சு கொடுத்தாச்சு. கொடுப்பதற்கு
இங்கே சக்தியை உருவாக்கி வச்சிருக்கார், கஜானாவை உருவாக்கி வச்சிருக்கார். அதனால கொடுக்குறாரு, இல்லைன்னா எப்படி கொடுக்க முடியும்? உருவாக்காமல் கொடுக்க முடியுமா? வீட்டில் காசு இல்லாமல் நீங்கள் எடுத்து கொடுக்க முடியுமா? கடன் தான் வாங்கணும். கடன் வாங்குற அளவு இருக்குது, அதுக்கு மேலே கடன் கொடுக்க மாட்டான். அந்த அளவையும் மெயின்டைன் பண்ணி ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் ஓடுறாரு, ஒரு பக்கம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஓடுறாரு, ஒரு பக்கம் ஹெல்த் மினிஸ்டர் ஓடுறாரு, ஒரு பக்கம் எஜுகேஷன் மினிஸ்டர் ஓடுறாங்க. ஓடிக்கிட்டே இருக்காங்க, உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். இத்தனை உழைப்பிற்கும் ரிங் மாஸ்டராக இருந்து அத்தனை பேரையும் சுற்றுச்சூழல வேலை வாங்கி கொண்டு ஒத்துழைக்காத கவர்னர் எந்த மசோதா நிறைவேற்றினாலும் தூக்கி போட்டுறது. நான் தூக்கி செல்ஃபில் வச்சுட்டா அது இன்டெஃபினிட்லி க்ளோஸ்ன்னு சொன்னார். சுப்ரீம் கோர்ட்டை கூப்பிட்டு மண்டையில் 8 கொட்டு கொட்டியிருக்காங்க. 8 கொட்டு கொட்டின பிறகும் மண்டையில் ஒன்றும் இல்லை, வேறு வழி இல்லைன்னு மேற்கவங்க போயிட்டார். அந்த அம்மா என்ன வச்சு செய்ய போதோ தெரியாது. ஓகே, ஒத்துழைக்காத கவர்னரை வைத்துக்கொண்டு இத்தனை சாதனைகளையும் படைத்திருக்கிறார் முதல்வர் என்று சொன்னால் இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனை இருக்குது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் பேரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு கூட இவங்க தான் ஒப்புதல் வாங்கி தர வேண்டியது. இது ஒரு சைடு. சரி, நலத்திட்டங்கள் எடுத்துக்கிட்டா நான் எத்தனை விட நம்ம சொல்கிறது, காலை உணவு திட்டத்திலிருந்து புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவல் திட்டம், நான் முதல்வர் திட்டம், இல்லம் தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, வரிசையாக சொல்லிட்டே போகிறோம். அன்புச்சாலை, பூஞ்சோலை தர வரைக்கும் வரிசையாக சொல்லிட்டே போகலாம். அத்தனை திட்டங்கள் இத்தனையும் செய்துவிட்டு தமிழகத்தை இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக மாற்றிவிட்டு பொருளாதார வளர்ச்சியில் இரட்டை இலக்க வளர்ச்சியில் முதல் மாநிலமாக மாற்றிவிட்டு அடுத்த 2030 1 ட்ரில்லியன் எக்கானமியாக மாற்றுவேன் என்று உறுதி கொடுக்கிறார் என்று சொன்னால் சாதனைகளை செய்த ஒரு முதல்வர் ஆல் அது முடியும் என்ற நம்பிக்கையெல்லாம் கெட்டவர்கள் பக்கம் கூட்டமாக போனா நல்லவர்கள் பக்கம் இருக்க வேண்டியது அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய பொதுமக்களின் கடமை என்ற ஒரு காரணத்திற்காக நான் திமுக கிடையாது. ஆனால் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு 2ஆம் முறை வர வேண்டும் என்பதற்காக உங்கள் மத்தியில் வந்து நான் நின்று பேசுகிறேன். நான் பேசுறது ஒரு பொதுமக்கள் பார்வையில், ஒரு கற்றறிந்தவர்கள் பார்வையில், படித்தவர்கள் பார்வையில், பண்புமிக்கவர்கள் பார்வையில். அடுத்த தேர்தலாக நான் இதை பார்க்கவில்லை. நண்பர்களே, அடுத்த தலைமுறை, உங்கள் தலைமுறை நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்கள் தலைமுறைக்கு வாய்ப்புகளும் படிப்பிற்கேற்ற வேலை வாய்ப்புகளும் எந்த முதல்வர் சொல்லியிருக்கிறார்? உயர்கல்வியில் இனிமேல் டீப் டெக்னாலஜிஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை நான் இணைப்பேன் என்று எந்த முதல்வர் இந்தியாவில் சொல்லியிருக்கிறார்? சொன்னவர் ஒரே முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த எதிர்காலம் அமெரிக்கா, யூரோப் அத்துணை நாடுகளும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் சிலபஸை மாற்றிக்கிட்டு இருக்கு. இந்தியா, ஒட்டுமொத்த இந்தியாவும் திரு மோடி தலைமையில் எப்படி இந்த கல்வியை சீரழிப்பது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. மாநில பல்கலைக்கழகங்கள் செல்லாதவையாக ஆக்குவதற்கு மோடி திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். விக்சித் பாரத் சிஸ்டா அபியான் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து காத்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தால் கல்வியில் ஒட்டுமொத்த இந்தியாவும் 30 ஆண்டுகளுக்கு பின்தங்கிவிடும். படிப்பு என்பது இல்லாமல் போய்விடும் உங்கள் குழந்தைகளுக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெவல்யூஷன் உலகத்தில் இன்றைக்கு வேலை வாய்ப்பை பறித்துக் கொண்டிருக்கிறது. டீப் டெக்னாலஜி ரெவல்யூஷன் கடந்த ஆண்டில் மட்டும் 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை பறித்திருக்கிறது. ஒரு அணு ஆயுத போர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை விட, ஒரு பயோ வார்ஃபேர், கொரோனா போன்ற வார்ஃபேர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை விட இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெவல்யூஷன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை அழித்துவிடும். அந்த எதிர்காலத்தை அழிக்க விடாமல் காப்பேன்
உங்களோடு நான் நடப்பேன், உங்கள் கனவுகளை மெய்ப்பிப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கிறார் என்று சொன்னால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்போ யாரை தேர்ந்தெடுப்பீங்க நீங்க? எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இப்படிப்பட்ட கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, வளர்ந்த நாடுகள் சிந்தனை திறன்களுக்கு தாண்டி சிந்திக்கக்கூடிய அறிவு தலைவர்களை பெற்ற திராவிட தலைவர்களை பெற்ற தமிழ்நாடு, இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் விஜய்க்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஒரு மிகப்பெரிய தற்கொலை கூட்டமும் இருக்கிறது என்பதை உலகத்திற்கு உணர்த்திய ஒரே தலைவன் விஜய் தான். இதை சரி செய்ய வேண்டிய முக்கிய கடமை நமக்கு இருக்கிறது, மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்கிறது. நான் அமைச்சருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இந்த தேர்தல் அறிக்கையில் ஒன்று சேருங்க. 9ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, என்ஜினியரிங், மெடிக்கல் அத்துறையிலையும் ஒரே ஒரு சப்ஜெக்டை சேருங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் என்று யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸுக்கு எழுதக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு சப்ஜெக்ட் சேருங்க. அதில் ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜியாகிரஃபி இருக்குது, சயின்ஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, எல்லாம் இருக்குது. அதில் தமிழ்நாட்டு வரலாறை சேருங்க, தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி போராட்டத்தை சேருங்க. இதை கண்டிப்பாக இந்த சப்ஜெக்டை பாஸ் பண்ணால் தான் உனக்கு என்ஜினியரிங் காலேஜில் சீட்டு, மெடிக்கல் காலேஜில் சீட்டு, டிஎன்பிஎஸ்சி குரூப் எழுத முடியும் என்ற நிலைமையை ஏற்படுத்துங்கள். ஏனென்று சொன்னால் ஒரு தற்கொலை கூட்டத்தை வளரவிட்டால் இந்த நாடு தரிகட்டு போய்விடும், சீரழிந்து போய்விடும், எதிர்காலமே பாழாகிவிடும் என்பதை நாம் உணர வேண்டும். இதை செய்தாக வேண்டும். அரசியல் பேசக்கூடாது, பள்ளியில் கல்லூரிகளில் அரசியல் பேசக்கூடாது என்ற நிலை உருவாக்க வேண்டிய தேவை எப்பொழுது ஏற்பட்டது என்று சொன்னால், இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் உள்ளே சென்று அவர்களை மடைமாற்றி விடக்கூடிய சூழல் புதிய எஜுகேஷன் பாலிசியில் இருக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது மாணவர்களையும் இளைஞர்களையும் அரசியல் படுத்த வேண்டும், அறிவார்ந்த சிந்தனை கொண்ட மாணவர்களாக மாற்ற வேண்டும் என்ற கடமை திராவிட இயக்கத்திற்கு மட்டும்தான் உண்டு. ஏனென்று சொன்னால் பொறுப்பு என்பது யாரிடம் கேட்பது என்றால், யார் செய்ய முடியுமோ அவரிடம் கேட்டால் தான் அதற்கு பேர் பொறுப்பு. நீங்கள் செய்ய முடியும், செய்துள்ளீர்கள், செய்யக்கூடிய நிலையில் உள்ளீர்கள் என்பதனால்தான் இத்தனை பேர் இவ்வளவு நேரமும் அமைதியாக இங்கே உட்கார்ந்துருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்கன்னா காரணம், அதற்கு காரணம் நம்பிக்கை. நம்பிக்கை தான், நம்பிக்கை தான் எண்ணங்களாக வளர்கிறது. நம்பிக்கை தான், எண்ணங்கள் தான் வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. வார்த்தைகள் தான் நம் செயல்களை தீர்மானிக்கிறது. நம் செயல்கள் தான் நமக்கு பழக்க வழக்கங்களாக மாறுகிறது. நம் பழக்க வழக்கம் தான் நமக்கு மதிப்பை கொடுக்கிறது. அந்த மதிப்பு தான் நம் தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது. நம்பிக்கை வையுங்கள் மக்களே. 2026 தேர்தலில் நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை அடிமைகளுக்காக அல்ல, அடிமைகளையும் மாற்ற வேண்டும், அடிமைகளையும் உணர்ச்சி மிக்கவர்களாக உருவாக்க வேண்டும், அறிவார்ந்தவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற நிலையில் மிகப்பெரிய பொறுப்புணர்வு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. அதை மாற்ற முடியும் என்று சொன்னால் அதை மாற்றக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்தான். மோடி பயப்படக்கூடிய இயக்கம் காங்கிரஸ் அல்ல, மோடி பயப்படக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்தான். எனவே நண்பர்களே, உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது சில்லறைகள் வரத்தான் செய்யும். சில்லறைகளை பார்த்து நாம் பயந்துவிடக்கூடாது. களத்தில் இறங்குங்கள், களமாடுங்கள். அடுத்த 40 நாட்கள் உங்களுக்கு உறக்கம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வீட்டிலும் சென்று எதிர்காலத்தை பற்றி பேச வையுங்கள், எதிர்காலத்தை சிந்திக்க வையுங்கள், பிரச்சனைகளை சொல்லுங்கள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எந்த நாட்டிலையும் இருக்க தான் செய்யும், எல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதையும் தாண்டி சிந்திக்கக்கூடிய தலைவர்களால் மட்டும்தான் மாற்றத்தை உருவாக்க முடியும். அந்த மாற்றத்திற்கான ஒரே ஒரு தலைவராக, வெறும் கலைஞராக, கலைஞரின் வாரிசாக அல்ல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். எனது பார்வையில் ஏன் இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களை நோக்கி அத்துணை கட்சிகளும் வந்துவிட்டது? எதற்காக மோடியும் அமித்ஷாவும் பயப்படுகிறார்கள்? இதை சொல்லி முடிக்கிறேன்.
எதற்காக பயப்படுகிறாள் தெரியுமா? 50% மேல கூட்டணியை தன் பக்கம் வைத்து 200 தொகுதிகளுக்கு மேல உறுதி செய்து விட்டார் திரு மு க ஸ்டாலின் என்ற பெர்செப்ஷன் இன்றைக்கு தமிழகத்தில் கிரியேட் ஆயிருச்சு. இந்த பெர்செப்ஷனுக்கு தான் பயப்படுறாங்க. இந்த பெர்செப்ஷன் கிரியேட் பண்ண முடியாம அமித்ஷா தவிக்கிறார். எடப்பாடியை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியலையே. விஜய் கூட்டு வந்தா ஜெயிச்சிருவோமா? ஏன்னா அவர் இவிஎம் ரெடியா வச்சிருக்கார், எஸ்ஐஆர் ரெடி பண்ணி வச்சுட்டார், இவிஎம் ரெடியா வச்சிருக்காரு. ஆனா பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணாம இவிஎம் மாத்தினா தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என்ற கனவுலகில் திரு மோடியும் அமித்ஷாவும் தவிக்கிறார்கள். அத்தனையும் தாண்டி அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக, தமிழகத்தின் தலைவராக அல்ல, ஒரு தேசியத்தின் தலைவராக இன்றைக்கு தன்னை உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் காரணம் அவர் அண்ணாவாக இருக்கிறார், கலைஞராக இருக்கிறார், எம்ஜிஆராகவும் இருக்கிறார். அதுதான் ஒட்டுமொத்த மக்கள் அவரை தனது தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதை தாங்க முடியவில்லை இந்த எதிர்க்கட்சிகளுக்கு. எனவே நண்பர்களே, இந்த ஒரு தலைவரை வைத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்லுங்கள், கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.